உங்கள் பேர் கன்னிராசி தான். இது ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட். யாராவது கேட்டால் தைரியமாக சொல்லலாம். என்ன நான் கன்னிராசி இப்படி சொல்லலாம். வெறுப்பேத்தாதீங்க குருஜி, நானே டென்ஷனில் இருக்கேன். இங்கே பாருங்க, நோ டென்ஷன் நோ பிபி. இது வரைக்கும் இருந்த டென்ஷனே வேற. இதுக்கு மேலே தான் லைஃபோட ரியல் டென்ஷனே நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ தான் ஸ்பெஷல் ஐட்டமே இருக்குது உங்களுக்கு. என்ன அது ஸ்பெஷல் ஐட்டம்? சார் நல்லா புரிந்து கொள்ளுங்கள். கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு வழியாக 7.5 சனி இது சனி பயிற்சி முடிஞ்சது, குரு பயிற்சி முடிஞ்சது, ராகு கேது பயிற்சி முடிஞ்சது, எல்லாம் முடிஞ்சுது. 7ஆம் வீடாகப்பட்ட மீனத்துக்கு சனி வந்தார். சூப்பர். சாதி மறுப்பு திருமணம் பண்ண போகிறீங்க. அதே மாதிரி யாரெல்லாம் லவ்வர்ஸ்க்கு எல்லாருக்கும் அப்ரூவ்டு. சனி வந்தோன்னே அப்ரூவ்டு பண்ணுவார். யாரெல்லாம் அமெரிக்கா போகிறீங்க அப்ரூவ்டு, லண்டன் போகிறீங்க அப்ரூவ்டு, எல்லாம் செக் இப்படி பண்ணிகிட்டே இருப்பார். சனி எல்லாத்துக்கும் அப்ரூவல் கொடுப்பார். காரணம் என்னவென்றால் உங்களுக்கு 7ஆம் வீட்டு சனி. 7 என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஃபாரின் போகிற யோகங்கள். நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், மீனம், கன்னி இவர்களுக்கு, அதே மாதிரி கும்பம், சிம்மம், இவங்களுக்குலாம் ஃபாரின் போகிற யோகம் இருக்குது. அதனால் உங்களுக்கு ஃபாரின் போகிற யோகம் இருக்குது. ஆசைப்பட்ட கண்ட்ரிக்கு போவீங்க, நல்லா படிப்பீங்க. ஏன்னா 4ஆம் இடத்துல குரு வந்துட்டார் மிதுனத்தில். உங்களுக்கு வந்து கன்னிராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்துல குரு வந்துட்டார். 4ஆம் இடத்தை சனி பார்க்குறார். சனி பார்த்து உங்களுக்கு ஆசைப்பட்ட கண்ட்ரிக்கு போய் உயர்கல்வியை நீங்கள் அங்கே போய் படிப்பீங்க.